ஆன்மீகச் செய்திகள். கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோவில் அடுத்த பெரிய புங்கநதி கிராமத்தில் அமைந்துள்ள அடைக்கலம் காத்த ஐயனார் மற்றும் ஸ்ரீ மாரியம்மன் ஆலயங்களுக்கு குடமுழுக்கு விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. முன்னதாக கடந்த 25ஆம் தேதி மகா கணபதி ஹோமம் நடைபெற்று திருவிழா பணிகள் தொடங்கின. தொடர்ந்து கோபூஜை, சப்தகன்னி பூஜை, யாகசாலை பிரவேசம், நாடி சந்தனம் நடத்தப்பட்டு தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதனையடுத்து ஸ்ரீ மாரியம்மன் ஆலயத்தின் கலசங்கள் மீது புனித நீரை ஊற்றி கும்பாபிஷேகம் செய்யப்பட்டு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. தொடர்ந்து அதே பகுதியில் உள்ள அடைக்கலம் காத்த ஐயனார் ஆலயத்திலும் மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது. விழாவில் சுற்றுவட்டாரத்தைச் சேர்ந்த ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். மனமாடுது, மகிழ்ந்தாடுது, அகிலம் எல்லாமே வியந்தாடுது. மனமாடுது, அது மகிழ்ந்தாடுது, அகிலம் எல்லாமே வியந்தாடுது. மனோன்மணி கோபுரத்தில் மேகங்கள் எல்லாமே பொழிந்து ஆடுது. மனோன்மணி கோபுரத்தில் மேகங்கள் எல்லாமே பொழிந்து ஆடுது. மங்களநாத ஒலி, அர்ச்சகர் வேத ஒலி, மங்களநாத ஒலி, அர்ச்சகர் வேத ஒலி, சுற்றமெல்லாம் சூழ்ந்து காண கும்பத்தின் குடமுழுக்கு. கடலூர் மாவட்டம் புவனகிரி அடுத்த பெருமாத்தூர் ஸ்ரீ வெற்றி வேலாயுத சுவாமி ஆலயத்தில் கிருத்திகையை முன்னிட்டு திருத்தேர் உற்சவம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. முன்னதாக ஸ்ரீ வள்ளி ஸ்ரீ தெய்வானை உடனுரை ஸ்ரீ வெற்றி வேலாயுத சுவாமிக்கு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றன. பின்னர் சுவாமிகள் சிறப்பு அலங்காரத்தில் தேரில் அருங்காட்சியளித்தனர். மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்ட பின்னர் பக்தர்கள் அரோகரா கோஷம் முழங்க ஆலய உட்பிரகாரத்தில் திருத்தேரை வடம் பிடித்து இழுத்து வலம் வந்தனர். விழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். ராமநாதபுரம் மாவட்டம் கமுதி நகரில் அமைந்துள்ள ஸ்ரீ காமாட்சியம்மன் ஆலயத்தில் திருவிளக்கு பூஜை சிறப்பாக நடைபெற்றது. ஆண்டுதோறும் நடைபெறும் வைகாசி மாத உற்சவ விழா கடந்த வாரம் தொடங்கியது. விழாவில் தினமும் அம்மனுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்று வந்தன. விழாவின் 7ஆம் நாளை முன்னிட்டு ஸ்ரீ காமாட்சி அம்மனுக்கு ஸ்ரீ மகாலட்சுமி அன்னை அலங்காரம் செய்யப்பட்டு சிறப்பு வழிபாடு செய்யப்பட்டது. தொடர்ந்து பக்தர்கள் பொன்னூஞ்சல் தாலாட்டுடன் திருவிளக்கு பூஜை செய்து அம்பாளை வழிபட்டனர். சிவகங்கை நகரில் அமைந்துள்ள ஸ்ரீ குழந்தை வேலாயுத சுவாமி ஆலயத்தில் கிருத்திகையை முன்னிட்டு உற்சவர் முருகப்பெருமானின் பல்லக்கு திருவுலா சிறப்பாக நடைபெற்றது. முன்னதாக மூலவர் குழந்தை வேலாயுத சுவாமிக்கு வெள்ளி கவசம் அணிவித்து விபூதி காப்பு அலங்காரம் செய்யப்பட்டு சிறப்பு ஆராதனைகள் நடைபெற்றன. தொடர்ந்து உற்சவர் முருகப்பெருமான் சர்வ அலங்காரத்தில் பல்லக்கில் எழுந்தருளி கோயிலை 3 முறை வலம் வந்து அருள் பாலித்தார். விழாவில் ஏராளமானோர் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர்.
விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அடுத்த மயிலத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி ஆலயத்தில் கிருத்திகை திருவிழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. ஸ்ரீ வள்ளி, ஸ்ரீ தெய்வானை உடனுரை ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி அருள்பாலிக்கும் மயிலம் திருத்தலத்தில் வைகாசி மாத கிருத்திகையை முன்னிட்டு சுவாமிகளுக்கு வண்ண மலர்களால் அலங்காரம் செய்யப்பட்டு தங்க கவசம் அணிவிக்கப்பட்டது. தொடர்ந்து பல்வேறு பூஜைகள் செய்யப்பட்டு பஞ்சமுக தீபாராதனை, கற்பூர ஆரத்தி காண்பிக்கப்பட்டன. இதனையடுத்து தங்கமயில் வாகனத்தில் சுவாமிகள் மலையை வலம் வந்து அருள் பாலித்தனர். விழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி அடுத்த இலுப்பூர் கிராமத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ சீதலாதேவி மாரியம்மன் ஆலயத்தில் வைகாசி பெருவிழாவை முன்னிட்டு தீமிதி திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. கடந்த 19ஆம் தேதி பூச்சொரிதலுடன் தொடங்கிய வைகாசி பெருவிழாவில் தினந்தோறும் அம்மனுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் செய்யப்பட்டன. இதில் தீமிதி திருவிழாவை முன்னிட்டு அம்மனுக்கு சிறப்பு வழிபாடுகள் நடைபெற்றன. பின்னர் வண்ண மலர்களால் அலங்காரம் செய்யப்பட்ட அம்பாள் திருவீதியுலா வந்து அருட்காட்சியளித்தார். தொடர்ந்து விழாவின் முக்கிய நிகழ்வான தீமிதி திருவிழா நடைபெற்றது. இதில் விரதமிருந்த பக்தர்கள் தீமிதித்து தங்கள் நேர்த்திக்கடனை செலுத்தினர். இவ்விழாவில் சுற்றுவட்டாரத்தைச் சேர்ந்த ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். மயிலாடுதுறை மாவட்டம் பொன்னூர் கிராமத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ சீதலாதேவி மல்லிக்கொல்லை மாரியம்மன் ஆலயத்தில் தீமிதி திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. கடந்த 16ஆம் தேதி பூச்சொரிதல் மற்றும் கரகம் எடுத்தல் நிகழ்வுடன் தொடங்கிய விழாவில் தினந்தோறும் பல்வேறு சிறப்பு வழிபாடுகள் நடைபெற்றன. விழாவின் முக்கிய நிகழ்வான தீமிதி திருவிழாவை முன்னிட்டு விரதமிருந்த பக்தர்கள் மேளவாத்தியங்கள் முழங்க கோவிலை வந்தடைந்தனர். தொடர்ந்து கோவில் முன்பு அமைக்கப்பட்டிருந்த தீக்குண்டத்தில் இறங்கி தீ மிதித்து தங்கள் நேர்த்திக்கடனை செலுத்தினர். விழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்பாளை தரிசித்தனர். நாகப்பட்டினம் மாவட்டம் ராமர்மடம் கிராமத்தில் அமைந்துள்ள பழமையான ஸ்ரீ பால ஆஞ்சநேயர் ஆலயத்தில் வைகாசி பெருவிழாவை முன்னிட்டு பால்குட ஊர்வலம் நடைபெற்றது. முன்னதாக விரதமிருந்த பக்தர்கள் 501 பால்குடங்கள் சுமந்து கொண்டு செண்டை மேளங்கள் முழங்க ஊர்வலமாக முக்கிய வீதிகளின் வழியாக ஸ்ரீ ஆஞ்சநேயர் ஆலயத்திற்கு வந்தடைந்தனர். தொடர்ந்து ஸ்ரீ ஆஞ்சநேயருக்கு சிறப்பு பாலாபிஷேகம் நடத்தப்பட்டது. மகா தீபாராதனையும் காண்பிக்கப்பட்டது. விழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். தொண்டருக்கும் தொண்டனான ராமதூதனே, உன்னை கண்டவுடன் காதல் கொண்டேன் விஸ்வநாதனே. தொண்டருக்கும் தொண்டனான ராமதூதனே, உன்னை கண்டவுடன் காதல் கொண்டேன் விஸ்வநாதனே. அண்டமெல்லாம் சிறிதாக விழுப்புரம் மாவட்டம் சாலமேட்டில் அமைந்துள்ள ஸ்ரீ அஷ்டவராகி ஆலயத்தில் வைகாசி மாத அமாவாசையை முன்னிட்டு சிறப்பு வழிபாடு செய்யப்பட்டது. விழாவில் சிறப்பு யாகம் நடத்தப்பட்டு யாகசாலையில் போதிக்கப்பட்ட கலச நீர் கொண்டு மூலவருக்கு அபிஷேகம் செய்யப்பட்டது. தொடர்ந்து மூலவர் ஸ்ரீ வராகி அம்மனுக்கு மஞ்சள் பொடி, அபிஷேக பொடி, திருநீரு, சந்தனம், பன்னீர், தேன், பால், தயிர் உள்ளிட்ட பொருட்களால் அபிஷேகம் செய்யப்பட்டு அலங்காரம் நடைபெற்றது. மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட ஸ்ரீ வராகி அம்மனுக்கு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் ஏராளமானோர் கலந்து கொண்டு அம்பாளை வழிபட்டனர். விழுப்புரம் மாவட்டம் மேல்மலையனூர் ஸ்ரீ அங்காளம்மன் ஆலயத்தில் வைகாசி மாத அமாவாசை தினத்தை முன்னிட்டு ஊஞ்சல் உற்சவம் வெகு விமர்சையாக நடைபெற்றது.
முன்னதாக அதிகாலையில் கோயில் நடை திறக்கப்பட்டு மூலவர் மற்றும் உற்சவர் அங்காளம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் மற்றும் அலங்காரம் செய்யப்பட்டது. தொடர்ந்து சமயபுரம் மாரியம்மன் அலங்காரத்தில் எழுந்தருளிய உற்சவர் அங்காளம்மனை ஊஞ்சல் மண்டபத்தில் அமர வைத்து தாலாட்டி பாடல்களை பாடினர். விழாவில் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் தீபம் ஏந்தி கூட்டு வழிபாடு செய்து அம்பாளை வழிபட்டனர். திருமகனே உனை ஒரு நாள் மறவாத மனம் தருவாயானை முகா. திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி அடுத்த ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலயத்தில் வைகாசி மாத அமாவாசையை முன்னிட்டு ஊஞ்சல் தாலாட்டு உற்சவம் நடைபெற்றது. முன்னதாக அம்பாளுக்கு காலை முதல் சிறப்பு பூஜைகள் மற்றும் சிறப்பு அபிஷேகங்கள் நடத்தப்பட்டன. தொடர்ந்து மூலவர் அம்மனுக்கு செந்தூரம் கொண்டு வண்ண மலர்களால் அலங்காரம் செய்யப்பட்டு வழிபாடு செய்யப்பட்டது. உற்சவர் அம்மன் திருக்கல்யாண மணக்கோலத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு திருக்காட்சியளித்தார். இதனையடுத்து ஊஞ்சல் மேடையில் மாலைப்பாட்டுகள் நிகழ்ச்சி மற்றும் திருமாங்கல்யம் சாட்டும் நிகழ்ச்சியும் நடைபெற்றது. விழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்பாளை தரிசனம் செய்தனர். நாமக்கல் மாவட்டம் பரமத்தி வேலூர் அடுத்த பாண்டமங்கலத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ மகா மாரியம்மன் ஆலயத்தில் திருத்தேர் திருவிழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. முன்னதாக கடந்த 11ஆம் தேதி காப்பு கட்டி வைகாசி மாத தேர் திருவிழா தொடங்கப்பட்டது. விழாவின் முக்கிய நிகழ்வான திருத்தேர் திருவிழாவில் அம்பாளுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றன. தொடர்ந்து அலங்கரிக்கப்பட்ட திருத்தேரில் ஸ்ரீ மகா மாரியம்மன் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருட்காட்சியளித்தார். மகா தீபம் காண்பிக்கப்பட்டதை அடுத்து பக்தர்கள் வடம் பிடித்து இழுக்க திருத்தேர் முக்கிய வீதிகளின் வழியே வலம் வந்து அமைவிடம் அடைந்தது. விழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்பாளை வழிபட்டனர். நாமக்கல் மாவட்டம் மோகனூரில் அமைந்துள்ள காந்தமலை ஸ்ரீ பாலசுப்பிரமணிய சுவாமி ஆலயத்தில் வைகாசி மாத கிருத்திகையை முன்னிட்டு முருகப்பெருமான் தங்க கவச அலங்காரத்தில் அருள் பாலித்தார். முன்னதாக மூலவர் முருகப்பெருமானுக்கு சிகைக்காய், பஞ்சாமிர்தம், தேன், பால், தயிர், இளநீர், திருமஞ்சனம், மஞ்சள், சந்தனம், விபூதி ஆகியவற்றில் அபிஷேகம் செய்யப்பட்டு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டது. தொடர்ந்து முருகப்பெருமானுக்கு தங்க கவசம் சாற்றப்பட்டு தீப உபசரிப்புகளுடன் மகா தீபம் காண்பிக்கப்பட்டது. விழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். நாமக்கல் மாவட்டம் பரமத்தி வேலூரை அடுத்த பொத்தனூர் ஸ்ரீ மகா மாரியம்மன் ஆலய தேர் திருவிழாவை முன்னிட்டு 30 அடி உயரமுள்ள மிகப்பெரிய மாலை திருத்தேருக்கு சாற்றப்பட்டது. கடந்த 11ஆம் தேதி காப்பு கட்டுதலுடன் தொடங்கிய விழாவில் தினமும் அம்மன் பல்வேறு வாகனங்களில் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் பாலித்து வந்தார். இந்நிலையில் விழாவின் முக்கிய நிகழ்வான திருத்தேர் விழாவை முன்னிட்டு தேருக்கு சாற்றுவதற்கு 30 அடி உயரமுள்ள மிகப்பெரிய மாலை சேலத்தில் உருவாக்கப்பட்டது. தொடர்ந்து பக்தர்களின் உற்சாக வரவேற்புடன் மாலையானது கிரேனில் ஊர்வலமாக கொண்டு வரப்பட்டு ஸ்ரீ மாரியம்மன் தேருக்கு சாற்றப்பட்டது. இதில் சுற்றுவட்டாரத்தைச் சேர்ந்த திரளானோர் கலந்து கொண்டு அம்மனை வழிபட்டனர்.
நாமக்கல் மாவட்டம் பரமத்திவேலூர் அடுத்த பொத்தனூர் ஸ்ரீ மகா மாரியம்மன் ஆலயத்தில் திருத்தேர் விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. கடந்த 11ஆம் தேதி கம்பம் நடப்பட்டு தொடங்கப்பட்ட விழாவில் தினந்தோறும் அம்மனுக்கு சிறப்பு அபிஷேக அலங்காரங்கள் செய்யப்பட்டன. விழாவின் முக்கிய நிகழ்வான திருத்தேர் திருவிழாவை முன்னிட்டு சிறப்பு அலங்காரத்தில் அம்பாள் திருத்தேரில் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருட்காட்சியளித்தார். பின்னர் மகா தீபம் காண்பிக்கப்பட்டதைத் தொடர்ந்து பக்தர்கள் வடம் பிடித்து இழுக்க திருத்தேர் முக்கிய வீதிகளின் வழியாக வலம் வந்து நிலையை அடைந்தது. விழாவில் சுற்றுவட்டாரத்தைச் சேர்ந்த ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்பாளை வழிபட்டனர். நாமக்கல் மாவட்டம் பரமத்திவேலூரை அடுத்த நன்சை இடையாறு பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ ராஜா சுவாமி ஆலயத்தில் வைகாசி கிருத்திகையை முன்னிட்டு பக்தர்கள் தங்கத்தேர் இழுத்து வழிபட்டனர். வைகாசி கிருத்திகை மற்றும் அமாவாசையை முன்னிட்டு மூலவர் முருகப்பெருமானுக்கு 16 வகையான வாசனை திரவியங்கள் கொண்டு அபிஷேகமும் பின்னர் அலங்காரமும் நடைபெற்று மகா தீபம் காண்பிக்கப்பட்டது. பின்னர் உற்சவர் முருகப்பெருமான் தங்கத்தேரில் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சியளித்தார். தொடர்ந்து அரோகரா கோஷம் முழங்க பக்தர்கள் தங்கத்தேரை வடம் பிடித்து இழுத்து திருக்கோயிலை வலம் வந்தனர். இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு முருகப்பெருமானை வழிபட்டனர். ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் அடுத்த வடமாம்பாக்கம் பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ மகா பிரத்யங்கரா தேவி ஆலயத்தில் வைகாசி மாத அமாவாசையை முன்னிட்டு மகா நிகும்பலா ஹோமம் நடைபெற்றது. முன்னதாக அம்மனுக்கு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றன. பின்னர் யாகசாலை பூஜை நடத்தப்பட்டது. தொடர்ந்து உலக நன்மை வேண்டி பல்வேறு மூலிகைகள் மற்றும் மிளகாய்களை கொண்டு மகா நிகும்பலா ஹோமம் நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு யாகத்தில் மிளகாய் வற்றல் போட்டு தங்கள் நேர்த்திக்கடனை செலுத்தினர். மயிலாடுதுறை மாவட்டம் கொள்ளிடம் அடுத்த மேல்வல்லம் கிராமத்தில் அமைந்துள்ள பழமை வாய்ந்த ஸ்ரீ பிரத்யங்கரா தேவி ஆலயத்தில் வைகாசி மாத அமாவாசையை முன்னிட்டு நிகும்பலா யாகம் நடத்தப்பட்டது. முன்னதாக நவக்கிரக ஹோமம், கணபதி ஹோமம், சுதர்சன ஹோமம் நடைபெற்றன. தொடர்ந்து பக்தர்கள் அளித்த 100 கிலோ மிளகாயை யாகத்தில் இட்டு நிகும்பலா யாகம் நடைபெற்றது. இதனை அடுத்து மகா பூர்ணாகுதி செய்யப்பட்ட பின்னர் அம்மனுக்கு சிறப்பு வழிபாடு நடைபெற்றது. விழாவில் திரளானோர் கலந்து கொண்டு அம்மனை தரிசித்தனர்.
தேனி மாவட்டம் சின்னமனூர் அடுத்த சீலையம்பட்டியில் அமைந்துள்ள ஸ்ரீ மகா பிரத்யங்கரா தேவி ஆலயத்தில் 101வது அமாவாசை நிகும்பலா யாகம் வெகு சிறப்பாக நடைபெற்றது. முன்னதாக ஸ்ரீ பிரத்யங்கரா தேவி அன்னைக்கு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றன. பின்னர் மங்கள வாத்தியங்கள் முழங்க எஜமானர் சங்கல்பம், தேவதா அனுங்கை, விக்னேஸ்வர பூஜை, புண்ணியாக வாசனம், வேதிகா அர்ச்சனை, அக்னி காரியம், மகா கணபதி ஹோமம், பரிவார மூர்த்திகள், மூலமந்திர ஹோமம் ஆகியவை நடைபெற்றன. தொடர்ந்து மிளகாய்களை கொண்டு ஸ்ரீ பிரத்யங்கரா அன்னைக்கு நிகும்பலா மகா யாகம் செய்யப்பட்டது. விழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்பாளை தரிசனம் செய்தனர். ஆன்மீக செய்திகள்.